சூப்பரான ஒரு ட்ரைசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நல்ல படங்கள்ல வந்து தொடர்ந்து அவர் வந்து நல்ல கதையம்சம் உள்ள படங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு வர்றாரு. அவருடைய படம் தான் இந்த ஃப்ரீடம். இந்த படத்தோட ட்ரைசர் வந்து கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா போய் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலங்கை போராளி சம்பந்தப்பட்ட இலங்கை போராளிகள் சம்பந்தப்பட்ட ஒரு கதையாக இது வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரைசர்ல பார்க்கும்போது புரிய வருது. கண்டிப்பா சசிகுமார் வந்து ஒரு கதை வந்து அழுத்தமான கதையோட தான் இப்ப தொடர்ந்து அவர் வந்து பயணிச்சிட்டு இருக்காரு. அவருடைய படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, அயோத்தி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சொல்லலாம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏனோ தானோ நடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ வந்து ஒரு நல்ல கதை, அந்த கதையில தனக்கான ரோல் வந்து அழுத்தமான ரோலா இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து நடிக்கிறாரு. அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து ஃப்ரீடம் வந்து வந்தீங்கன்னா ஒரு இலங்கை போராளி பற்றியான கதை. அந்த போராளி என்ன மாதிரி சிக்கல்கள்லாம் எதிர்கொள்கிறார், அந்த சிக்கலில் இருந்து எப்படி மீண்டு வருகிறார் அப்படிங்கறது வந்து அழகா ஒரு சூப்பரான ஒரு கதையை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வர போறாங்க. அந்த ட்ரேசர் அதை தான் சொல்லுது. ட்ரேசர்ல வர மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. அது வந்து நம்மளை வந்து இன்னும் என்ன விஷயம் உள்ள இருக்குங்கிறத பார்க்க தூண்டுது. அடுத்து ட்ரைலர் வரும், அதுக்கப்புறம் சிங்கிள் எதாலாம் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து படம் கூடி சீக்கிரம் ஜூலைல ரிலீஸ் ஆக போகுது. நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு தீனி போடும் விதமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீடம் வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சசிகுமார் ஒரு படத்தை வந்து நடிக்கிறாரு அப்படின்னா அந்த படத்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத மக்கள் மத்தியில அவர் வந்து உணர்த்தியிருக்காரு. அதுக்கு உதாரணம் வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி தான். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த ஃப்ரீடம் படம் வந்து பாத்தீங்கன்னா சசிகுமார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாறுமா அப்படிங்கறது வந்து நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அந்த படத்துல நடிச்சிருக்கிற நடிகர்களை வைத்து பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல அழுத்தமான ஒரு கதையை வந்து வெளியே சொல்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் எதிர்பார்க்கிற இந்த ஃப்ரீடம் எப்படி இருக்குங்கிறத ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறம் முழுசா பேசுவோம். நன்றி.